ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம் தான். கோகோனட் தோசை வித் டொமேட்டோ சட்னி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பச்சை அரிசி ஒரு 2 கப்பு, நல்ல பெரிய கப்பால் 2 கப்பு பச்சை அரிசி இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நான் நல்லா களைஞ்சிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் தோசை பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் தோசை பண்ணுறதுக்கு 2 கப்பு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் களைஞ்சிட்டு. அதுக்கு நல்லா பெரிய மூடியால் ஒரு மூடி தேங்காய் திருகி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச இந்த அரிசியையும் அதில் இருக்கிற தண்ணியோடையே இந்த தேங்காயை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ தேங்காய் தோசைக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இது நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் நான் உப்பு போடல. ஸோ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ, நம்ம எவ்வளோ மாவு எடுத்து அரைச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சால்ட்டு போட்டுக்க போகிறோம். போட்டுண்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா நல்லா நீர்க்க இருக்கணும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் விட்டுக்கலாம். ஸோ நம்ம வாக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுன்னு வாக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ண போகிறோம். இழுப்பு சட்டியில் ஆல்ரெடி ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். தக்காளி சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாயும் 4 வர மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 தக்காளிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பருப்பும் வரமிளகா அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 போட்டுருக்கோம். ஸோ இது 2 கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதில் 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் இந்த பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், மிளகாயும் வெடிக்கணும். ஸோ இதில் நம்ம ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 தக்காளியும் அப்படியே இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. ஸோ இப்போ இந்த தக்காளியும் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு போகிறோம். இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் திருகின தேங்காய் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருந்தால் போதும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த சட்னி. ஆனியன் கார்லிக் இல்லாத சூப்பரான சிம்பிள் தக்காளி சட்னி. ஸோ 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் போட்டு ஓரளவுக்கு குறப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த சட்னி, கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன், உப்பு போட்டுருக்கேன், அதுக்கப்புறம் பெருங்காயம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் நமக்கு தோசை வாக்கிறதுக்கு நல்லா வரும். ஸோ இந்த தோசை பட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயோட டேஸ்ட்டோட. இப்போ கல் காய வச்சுருக்கேன், காயட்டும், நான் பார்த்து காமிக்கிறேன். இப்போ கல் காஞ்சிருக்கு, லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பார்க்கணுன்னா இந்த மாதிரி நல்லா சுற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 வாக்கும் பொழுது நமக்கு வராத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தோசை நல்லா பட்டு போல் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும், ரவா தோசை பார்க்குற மாதிரி. இப்போது இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. இது பாருங்க நல்லா வேகட்டும்.
வெந்ததுக்கு அப்புறமா 2 பக்கமும் திருப்பி போட்டு தான் இதை எடுக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். வெள்ளை வெள்ளையும் சூப்பராக இருக்கும். ஸோ வேகட்டும், நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு. மெதுவாக நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பராகவே வரும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இப்போது வெந்துருச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துட வேண்டியதான். பாருங்க, ஜம்முன்னு வந்திருக்கு. நான் இன்னொன்று பார்த்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு அப்படியே எடுக்க வேண்டியது. நல்லா ஒரு பக்கம் வெந்துருத்து, இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக எப்படி பட்டு மாதிரி வந்துருக்குன்னு. இப்போ ரெடி ஆகிடுது. இப்போது சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ஆறிட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஸோ சூப்பரான தேங்காய் தோசை வித் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் மத்தியானம் சாப்பிடும் பொழுது அரிசி ஊற வச்சேன்னா கூட அழகாக ஊறிடும். அவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து அப்போயே ஊற வச்சிட்டோம்னா கையோட ஒரு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் நைட்டு ஈஸியாக இந்த தக்காளி சட்னி பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸோ வந்து எல்லாருமே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ. ராம் ராம்.